அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தேனியில் இந்திய கம்யூனிஸ்ட் இளைஞர் அமைப்பினர் ரயிலை மறித்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து விரிவான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. வணக்கம். விரிவான விவரங்கள். ஆசினி, மத்திய அரசு கொண்டு வந்த மும்மொழி கல்விக் கொள்கையை கல்வி திட்டத்தை தமிழகம் ஆதரித்தால் மட்டுமே தமிழகத்துக்கு தேவையான கல்வி நிதி வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவித்தது. இதற்கு தமிழகம் முழுவதும் அனைத்து கட்சிகளும் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து வரும் சூழல்ல இன்று பார்த்தோன்னா அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம் சார்பாக, அதாவது AIYF அமைப்பின் சார்பாக பார்த்தோன்னா தேனி ரயில்வே நிலையத்தை முற்றுகையிடும் போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இதற்காக பார்த்தோன்னா மதுரையிலிருந்து போடி நாயக்கனூர் செல்லும் ரயிலை அவர்கள் தேனி ரயில் நிலையத்தில் உள்ளே புகுந்து முற்றுகையிட முயன்ற போது அங்கிருந்த காவலர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தினார்கள். இதனால காவல்துறையினருக்கும் AIYF அமைப்பினருக்கும் சிறிது நேரம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்னர் ரயில் புறப்பட்டு சென்றவுடன் மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி அங்கிருந்து கலந்து சென்றனர். காஷினி, விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.